இவங்களால எப்படி இதெல்லாம் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? எதுக்காக நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதாம். எதுக்கு? இன்னைக்கு கிரக நட்சத்திரங்கள் சரியில்லையா, அதோட இன்னைக்கு நாள் பூரா சரியில்லையா. இந்த மாதிரி நேரம் சரியில்லாத நேரத்துல நம்ம முதல் ராத்திரியை கொண்டாடினா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிற? படுக்கையை எடுத்துக்கிட்டு நானும் இவங்க கூட போய் தூங்கணுமா? எங்க? வெளியில. சாரதா நில்லு, போகாத. சாரதா நில்லு. அடே நீ இப்பதான் சாரதா இல்லையே, நீ தனியா தானே தூங்க போல. எனக்கு ஒரு நல்ல கதைய சொல்லு. விஷயம் என்னன்னா குருவே, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இந்த பிரச்சனையை தீர்க்க உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன மகாராஜா? குருவே, அது விஷயம் என்னன்னா, இறந்து போன எங்க அம்மாவோட புண்ணிய திதி வருது. எனக்கு தெரியும். கடந்த 2 வருஷமா உங்க அம்மாவோட திதியை நான் தானே நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். விசித்திரமான விஷயம், நேத்து ராத்திரி என்னுடைய அம்மா என் கனவுல வந்தாங்க. அப்படியா? ஆமா. அப்பதான் அவங்களுடைய கடைசி ஆசை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கடைசி ஆசை மகாராஜா? ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணுங்கிற ஆசை. என்னுடைய அம்மா ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இந்த கடைசி ஆசை நிராசையாவே இருந்துருச்சு குருவே. அவங்களுடைய இந்த கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது தான் என்னோட பிரச்சனை. குருவே, நீங்க நாளும் தெரிஞ்ச நல்லவர். ஸ்வர்க்கம், நரகம், அதல பாதாளம் எல்லா இடத்துக்கும் உங்களால போயிட்டு வர முடியும். உங்களுடைய இந்த அதீத சக்தியை வச்சு நீங்க ஸ்வர்க்கத்தை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அப்படி தொடர்பு கொண்டு என்னுடைய அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. நான் இன்னைக்கே தவம் பண்ண உட்கார்றேன். என்னோட தவத்துக்கு இருக்கிற சக்தியை வச்சு உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி குருவே. யார் நீ? ஒரு அடி எடுத்து வச்ச குத்தி கொன்னுடுவேன். இந்த அர்த்தராத்திரியில அரண்மனையில என்ன பண்ணிட்டு இருக்க? மந்திரியாரே, நீங்களா? மகாராஜா நீங்களா? ஒரு நிமிஷத்துல நான் ஆடியே போயிட்டேன். நம்பவே முடியல மந்திரியாரே, உங்க மாறுவேஷம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மாறுவேஷம் போடணும்னா ரொம்பவே பிடிக்கும் மகாராஜா. இதுல யாரும் என்ன அடிச்சுக்க முடியாது. அப்படியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமா பொருந்தி இருக்கு மகாராஜா. எனக்கும் கூடவா? இல்ல மகாராஜா, உங்களுக்கு மட்டும்தான் நல்லா பொருந்தி இருக்கு. நான் சும்மா என் பேரையும் சேர்த்துக்கிட்டேன். மகாராஜா, என்ன அற்புதமா இருக்கு தெரியுமா? அப்படியே இந்த வேஷத்துல நீங்க வாழ்றீங்க. இதத்தான் சொல்லுவாங்க வேடம்னு, இதத்தான் சொல்லுவாங்க இணையில்லா திறமைன்னு. வேஷம் போட்டுட்டு வந்தது ஸ்ரீகிருஷ்ண தேவராய மகாராஜா தான் ஒருத்தராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? மகாராஜா மகாராஜா தான், மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராய். சத்தம் போடாதீங்க மகாமந்திரியாரே, யாராவது கேட்டாங்கன்னா நாம மாட்டிக்குவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, ஏற்கனவே கிளம்புறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. ஆமா, தாமதமானதுக்கு நான் தான் காரணம் மகாமந்திரியாரே. நான் இங்க வரதுக்கு முன்னாடி தவறுதலா மகாராணியோட அந்தப்புறத்துக்குள்ள போயிட்டேன். அவங்க எனக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. அதான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மகாராஜா. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? உங்களோட கடமை உணர்ச்சி தான் மகாராஜா, வேற என்ன இருக்கு? இதுல புரிஞ்சிக்க வேற என்ன இருக்குன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடமழையா இருந்தாலும் கடும் புயலா இருந்தாலும் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற வேஷங்களை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க சுத்தி மக்களோட சுகதுக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கவே மாட்டேன். இது ரொம்ப அவசியம் மகாமந்திரியாரே, ரொம்ப அவசியம். இப்படி பண்ணலன்னா நம்ம நாட்டு மக்கள் என்ன பத்தியும் என்னுடைய ஆட்சியை பத்தியும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க? இப்படி போனாதானே நாட்டு மக்களோட சுகதுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப போலாமா? நேரம் ஆயிடுச்சு. போலாம் மகாராஜா.
நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? தெனாலியில இருந்து. தெனாலி கிராமமா? தெனாலினா நம்ம மகாராஜாவோட செல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கிராமமா? நீ ஏன்பா அப்படி பேசுற? அவரை ஏன் செல்லன்னு சொல்ற? ராமகிருஷ்ணன் ஞானமுள்ள பண்டிதர், ரொம்ப அறிவாளி. இந்த ஊரு பூரா அவரோட அறிவையும் ஆற்றலையும் பாராட்டுது. மகாராஜாவும் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல? மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு. அது எப்ப நடக்கும்? யாராவது ஒருத்தர் மேல மகாராஜா அதிக அக்கறை காட்டினா தானே. அந்த மாதிரி நினைக்க கூடாதுதான். எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். இதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. மகாராஜா, அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறது மக்களோட குணம் தானே. இல்ல மகாமந்திரியாரே, மக்கள் தங்களோட ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை என்னுடைய மக்கள் என்னுடைய செயல்களையும் முடிவுகளையும் என்னுடைய அதே கண்ணோட்டத்துல பார்க்கலன்னா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். ஆள பார்த்தா சந்திரன் மாதிரி அழகு, பலத்துல அவரை வெல்ல யாரு? ஏழை பங்காளன் எங்க வீட்டு பிள்ளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரு. இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ணதேவராயரு போல? இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ணதேவராயரு போல? வணக்கம் முனிவரே. வணக்கம் முனிவரே. இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம். யாத்திரை போறோம். வாங்க வாங்க முனிவரே, வந்து இப்படி உட்காருங்க, ஓய்வு எடுத்துக்குங்க. வாங்க. நிச்சயமா நிச்சயமா எங்களுக்கு ஓய்வு தேவைதான். அப்படின்னா வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் உங்க ராஜா மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க பாடலை கொஞ்சம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சரி. ஆனா நீங்க எல்லாரும் இங்க இந்த சமயத்துல கூடி மவுஸ் என்ன மவுஸா? இந்த மவுஸ்னா என்ன? அது என்னன்னா முனிவரே, நாங்க எல்லாருமே மனைவியோட கோபத்துக்கு ஆளானவங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா எங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நாங்க எல்லாரும் வந்து இங்க ஒன்னா உட்கார்ந்துப்போம். அதனாலதான் நாங்க இந்த இடத்துக்கு மவுஸ்னு பேர் வச்சிருக்கோம். மனைவிகளால் ஒதுக்கப்பட்ட கணவர்கள் சங்கம். எப்போ எங்க மனைவிங்களோட கோபம் குறையுதோ அப்பெல்லாம் நாங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஆச்சரியமா இருக்கு. யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து இவ்வளவு பயப்படுவாங்களா? இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு முனிவரே? எங்களை விடுங்க. வீராதி வீரர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் யார பார்த்தாலும் பயப்பட மாட்டாரு. அப்படி இருக்கிறவரே அவரோட பொண்டாட்டி மகாராணி திருமலாம்பா எதிர்க்க வந்தாலே போதும் பூனை மாதிரி ஆயிடுவாராம. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மொழிக்கு சொல்லுங்க? அவர் மகாராஜாவா இருந்தா என்னங்க, அவரும் எங்களை மாதிரி ஒரு கணவர் தானே. அவர் மனைவிக்கு கோபம் வந்தா அவரும் அடங்கி போக வேண்டியதானே. அதுல ஒரு மனைவி இல்ல 2 மனைவிங்க. பாவம் என்ன பண்ணுவாரு மனுஷன்? அப்பா, இந்த காதுல என்ன பூந்துச்சுன்னு தெரியல. ஒண்ணுமே கேட்டு தொலைய மாட்டேங்குது. ஏன் திடீர்னு எந்திரிச்சிட்டாரு? என்னாச்சு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். அப்ப சரிங்க, வணக்கங்க. சரி, போயிட்டு வாங்க. சாரதா, சாரதா எழுந்துரு. சாரதா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்துரு. மா, எழுந்துக்கிறேம்மா, கொஞ்சம் விடுங்கம்மா. அம்மா, நான் தூக்கத்துல கூட உங்க பாஷையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேமா. சரி, எழுந்துட்டேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கேசவாய நமः. ஓம் நாராயணாய நமः. மா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ராமன் இதுக்கு முன்னாடி இருந்த ராமன் இல்ல, ரொம்பவே மாறிட்டான். மந்திரியாரே, மகாராஜா, யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. மகாராஜா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணை மறந்துட்டீங்களா? அவங்க தான் சாரதா தேவி, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மனைவி. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராமன் பக்கத்துல தானே இருந்தா, ராதா வேஷத்துல. மகாராஜா, இந்த வீட்டை தான் நீங்க நம்ம ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்துருக்கீங்க. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு? எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகம் திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகம் திம் புஷ்டிவர்தனம். மந்திரியாரே, உருவாருகமிவ பந்தனாத். இந்த ராமகிருஷ்ணன் தன்னை ஒரு உன்னதமான பண்டிதனாவும் நல்ல மனிதனாவும் எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்திக்கிறான். உருவாருகமிவ பந்தனாத். நான் அவனுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். நாம இப்பவே இதே வேஷத்துல யஜாமஹி அவனுடைய வீட்டுக்குள்ள போக போறோம். உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். பிக்ஷாம் தேஹி மாதே, பிக்ஷாம் தேஹி. பிக்ஷாந்தேயி மாதே. மன்னிச்சிருங்க முனிவர்களே, இவ்ளோ காலையில வந்தீங்கன்னா. பசி, மரணம், பாக்கியம், சௌபாக்கியம், சொத்து, விபத்து இதெல்லாம் கால நேரம் பார்த்து வராது. எங்களுக்கு பசி எடுத்தது, அதனால உங்க வீடு தேடி வந்திருக்கோம். ஆனா இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா விடு, நாங்க வந்த வழியே திரும்ப போயிடுறோம். வாங்க. இருங்க முனிவரே, கொஞ்சம் இருங்க, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. என்ன காரியம் பண்ற சாரதா? வீடு தேடி வந்த சாதுக்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ராமா, நான் சொல்ல நினைச்சது அது இல்ல. நான் பேசிக்கிறேன். உன்னோட உத்தேசம் அது இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதே பாவம். முனிவர்களே, என் மனைவி உங்களை அப்படி நடத்தினதுக்கு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. உங்கள மாதிரி முனிவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்? உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வெறும் பிக்ஷை என்ன, விருந்தே சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை உடனே செய்ய சொல்றேன். உங்க பவித்திரமான கால் எடுத்து வச்சு எங்க வீட்டை புனிதமாக்குங்க. வாங்க வாங்க முனிவரே, வாங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா, என்ன வேலை பண்றீங்க? நாம செஞ்ச பாக்கிய சாதுக்கள் வீடு தேடி வந்திருக்காங்க. நீ என்னடானா? இவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சாதுக்கள் இல்லையா? அம்மா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த சாதுக்கள் வேஷத்துல சாக்ஷாத் அந்த கடவுளே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்களா? எடுத்துக்கோங்க. என்னது? அந்த தண்ணி சொம்ப எடுத்து இவங்களோட காலை கழுவி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்களுக்கு நன்றி சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லுங்க. மன்னிக்கணும் முனிவரே, இவங்க என்னோட அம்மா. இவங்க மௌன விரதத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே செய்கையில தான் சொல்லுவாங்க. அப்புறம் இவ என்னோட மனைவி சாரதா. இந்த மொத்த உலகத்திலயுமே இவளுக்கு மட்டும்தான் எங்க அம்மா பேசுறது புரியும்னா பாருங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க. நீங்க உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, வாங்க.
மங்களம் உண்டாகட்டும். இவன் தான் குண்டப்பா. இவன் என்னோட உயிர் நண்பன். குண்டப்பா, முனிவர்களுக்கு வணக்கம் சொல்லு. குண்டப்பா, நீ நல்ல பையன்ல. அப்படிலாம் பார்க்க கூடாது. இவரு ஒரு சாது, மிகப்பெரிய முனிவர். வீட்டுக்கு வர விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம் இல்லையா? அதனால அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்குற உத்தேசத்தை மனசுல வச்சுக்காத. அட குருவே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க இடுப்புல கொத்துமணியை தொங்க விட்டுருக்கீங்கல்ல, அத பார்த்ததும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். இவனுக்கு மணிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க மணி சத்தம் கேட்டாலும் உடனே அது பின்னாடி ஓடிடுவான். வித்தியாசமான ரசனை. இவனுக்கா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். பிக்ஷை போட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறி புண்ணிய தேடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். என்னோட மனைவி சாரதா ரொம்ப அருமையா சமைப்பா. உங்களுக்கு அவ சமையல் பிடிக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பசிக்குது மகாராஜா. எனக்கும் பசிக்கதான் செய்யுது. சரி, அதுக்குன்னு நீங்க வீட்ல எதுவும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்ல என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. இனிப்பு, பழங்கள் எதுவா இருந்தாலும் சரி. அம்மா இத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்களாம். பரிமாறின இனிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏத்தது, ஆரோக்கியமானதும் கூட. நீங்க தைரியமா சாப்பிடலாம். உங்க அம்மா மௌன விரதம் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரொம்ப நன்றி. இனிப்பெல்லாம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். மங்களம் உண்டாகட்டும். இந்த ஏழையை தேடி வந்ததுக்கு சந்தோஷம் முனிவரே. நீங்க எப்பவுமே இந்த குடும்பத்தையும், அதுலயும் குறிப்பா இந்த ராமனையும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிற முனிவரே. நிச்சயமா. நாங்க இப்ப கிளம்புறோம். நாளைக்கு சந்திக்கலாம். சீக்கிரம் சந்திக்கலாம். எனக்கு புரியுது முனிவரே. இன்னைக்கு எப்படியும் விடிஞ்சிடுச்சு, நாளும் முடிஞ்சிடுச்சு. இப்ப போய் நீங்க ஓய்வெடுக்க போறீங்க. அதனாலதான் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை பிரபுவோட ஆசீர்வாதம் இருந்தா, அதாவது முனிவரோட ஆசீர்வாதம் இருந்தா, நாம இன்னொரு நாள் சந்திக்க முடியும் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா? வேற என்ன, இனிப்பு சுவையா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.